ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அவங்க மாமா வந்து அர்ஜுனை பார்க்க போனப்போ தமிழும் நமச்சியும் பார்த்துட்டு அவங்கள உள்ளேயே வந்து பூட்டி வச்சுட்டாங்க. சரி, அவங்கள வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம், அவன் நம்மளை எவ்வளோ சுத்தரில் விட்டுருப்பான், இப்போ அவனை நம்ம சுத்தரில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நமச்சியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ராகினி வீட்டில் அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும். வேணும்னே அவங்க தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, தமிழை மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவர் வந்து அர்ஜுனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போனாரு, இன்னும் அந்த ஆளையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து பேசி பயந்துட்டு இருக்காங்க. ஃபோன் அடிச்சு பார்த்தேமா, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எங்கேயாவது போய் குடிச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பார்த்தா கரெக்டாக ராகினி வந்துடா. என்ன சென்னை, ஏன் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அர்ஜுனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இவர் போனார், இவரையும் ஆளை காணோம், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, போச்சு மாப்பிள்ளையும் வந்து உங்கள் அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, நான் போய் நேராக அண்ணன்ட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நேராக தமிழ் வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த ராகினிக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், இங்கே சொன்னால் அங்கே போய் கேட்கறது, அங்கே சொன்னால் இங்கே வந்து கேட்குறது, தமிழ் வீட்டில் போய் நேராக கேட்குது. தமிழும் நமச்சியும் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. நமச்சி சொல்கிறா, நம்ம அவங்கள அடைச்சி வச்சிருக்காத, வீட்டில் அம்மாட்ட எல்லாட்டையும் சொல்லிடுவோன்னு சொல்லவும், நீ பேசாம இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ராகினி அப்போ தான் வந்து கேட்குறா. ராகினி வரவுமே கோதை கேட்குறேன், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும். என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நல்லாவா இருக்கேன், நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் செத்துட்டு இருக்கேன், அர்ஜுன் எங்கன்னு காணாமல் நான் தேடிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எங்கே இருக்கான்னு சொல்லிடுங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளாக காணாமல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் யார் காணாமல் போயிட்டா அப்படின்னு கேட்கவும், அர்ஜுனோட மாமா தான் காணும், அர்ஜுனை தேடுறதுக்கு போனார், இப்போ அவரையும் ஆளை காணோம், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது, ஆனால் எப்படியாச்சும் உனக்கு தெரிஞ்சா சொல்லிடுனேன், ஏனே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உடனே வீட்டில் உள்ள யாரும் சொல்கிறாங்க, அவன் தான் தெரியாதுன்னு சொல்கிறாருல, நீ எதுக்கு திரும்ப திரும்ப தமிழ்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கா, அப்போ நீ தமிழை நம்பலையா அப்படின்னு சொல்லி, எனக்கு யாரை நம்புறது என்னன்னே தெரியல, தயவு செஞ்சு எனக்கு அர்ஜுன் எங்கே இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப பேசிட்டு அழுதுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சரச ரூம்குள்ளே கூட்டிட்டு போய், இங்கே பண்ண வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லி நீ கோவப்படாமல் கேளு அப்படின்னு சொல்லவும், என்ன கோவப்படாமல் கேட்கவா, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கவும், அர்ஜுனை நாங்கள் தான் அடைச்சி வச்சிருக்கோம் சொல்லவும், என்ன தமிழ் இப்படி சொல்கிறீங்க, ராகினி இங்கே வந்து எவ்வளோ கத்தி அழுதுட்டு இருக்கா, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் தான் அடைச்சி வச்சிருக்கோன்றீங்க, நீங்கள் முன்ன மாதிரி கிடையாது தமிழ், நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சரஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. இரு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதை கேளு, அர்ஜுன் இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி ஒளிஞ்சிருந்தான், அவனை கண்டுபிடிக்க போய் நாங்கள் இப்போ அவனை அடைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்கவும், எதுக்கு நீங்கள் ராகினிட்ட சொல்ல வேண்டியதானே, இல்லை போலீஸை சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சரஸ் கேட்குறாங்க. நாங்கள் இப்போ பண்ணுறது அர்ஜுன் இனிமேல் வாழ்க்கையில் தப்பே பண்ணக்கூடாது, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழ் சொல்லவும், உடனே சரஸ் சொல்கிறாங்க, எங்கள் ராகினி எவ்வளோ பயப்படுறா, எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தீங்களே, இல்லை ராகினி வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணுறேன், இனிமேல் ராகினி வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. இல்லைங்க, எனக்கு என்னமோ அது சரியாக படலை, இது நம்மளுக்கு தான் விஷப்பறிச்ச மாதிரி தெரியுது, நம்மளுக்கே வந்து திரும்ப திரும்பிடும், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, வேணாம் போலீஸ்ட்டை சொல்லிடுங்க அப்படின்னு சரஸ் எவ்வளவோ சொல்கிறா. பட் ஆனால் தமிழ் எதையுமே கேட்கல. வீட்டில் மட்டும் இதை சொல்லிடாத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போயிடுறான். அர்ஜுனையும் அவங்க மாமாவையும் அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு தமிழும் நமச்சி இந்த மாதிரி போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை நம்மளை யார் அடைச்சி வச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். உடனே அர்ஜுன் சொல்கிறான், வேறு யாராக இருக்கும், இந்த தமிழ் நமச்சியாக தான் இருக்கும், அவங்க உங்களை எப்படினாலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை வெளியே நின்று அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. தமிழும் நமச்சியுமே வந்து வெளியே நின்று காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேய் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நமச்சி வந்து ஒரு கேர்ள் வாய்ஸில் பேசுகிறான், டேய் நீங்கள் எதுக்கிட்ட எங்கள் இடத்துக்கு வந்தீங்க. உடனே அவங்க மாமா வந்து ரொம்ப பயப்படுறோம், என்ன மாப்பிள்ளை பேயெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லுவோம். மாமா பேயெல்லாம் இருக்காது, இது வேறு யாராவது வேலையாக தான் இருக்கும், நீங்கள் முதல்ல பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறான். டேய் இது எங்களோட இடம்டா, நான் தான்டா இந்த வீட்டில் தூக்கு போட்டு மாட்டி சேர்த்த சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி வந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கான். தமிழும் அதே மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கான் பேய் மாதிரியே. அவங்க மாமா வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். பட் ஆனால் அர்ஜுன் நம்பவே கிடையாது, இவன் நம்ப மாட்டானா, இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லேசாக திறந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சவுக்கடி கொடுக்குறாங்க. இவன் என்னடா எங்களை நம்பவே மாட்டேன் பேயின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இல்லை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசவும், பசிக்குதா உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி வந்து ஒரு தட்டில் வச்சு தள்ளி விட்றான். அப்பாடா பேய் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க மாமா உள்ளே பார்த்தா எலும்பு எல்லாமே இருக்குது. அவங்க பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு பாத்திரம் வந்து என்னென்னு மெதுவாக திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரத்தம். உடனே நமச்சி வந்து கேர்ள் வாய்ஸில் பேசுகிறான், ரத்தத்தை சமைச்சு கொடுக்க எனக்கு டைம் இல்லைடா, அதனால தான் பச்சை ரத்தமாக கொடுத்துருக்கேன், குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி வந்து பேசுகிறான். அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்காங்க. இதோட ஓவரால் எனக்கு எபிசோடு தான் கொஞ்சம் காமெடியாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அது எப்படி திரும்பும் அப்படின்றது தெரியல. தமிழ் மேலே தான் கடைசியில் பழி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட கேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.